ஏங்க ரயில் இப்போ எடுக்க மாட்டாவல்ல, மெதுவாக தானே எடுப்பாவோ. இந்த இருங்க செத்த இருங்க, இந்த மாத்திரை ஒன்றே ஒன்று தான் கிடக்கு, அதை கையில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு அந்த ரயிலில் ஏற்றி விட்டுங்க. எந்த பக்கெட்டு அந்த பக்கெட்டு நிற்கிதுன்னாவோ, கொஞ்சம் ஏற்றி விடுங்க, கொஞ்சம் நில்லுங்க என்றால் அந்த மனுஷி. கிராமத்து மனுஷி, சாதாரண சேலை, தலையில் ஒரு பை ஒன்று வச்சுருந்தா, கையில் ஒரு பை மஞ்சள் பை வச்சுருந்தா. அம்மா இப்போ எல்லாம் மாத்திரையெல்லாம் முழுங்கிட்டு இருந்தீங்கன்னா லேட்டாகம்மா, கையில் எடுத்துக்கம்மா, தண்ணி பாட்டில் வச்சிருக்கீங்களா, அங்கே போய் முழுங்கலாம், எனக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. வேகமாக நான் ட்ரெயினில் ஏறுறதுக்காக ஒடியாந்தேன். என் பின்னாடியே அந்த அம்மாவும் நடந்து ஒடியாந்துக்கிட்டு இருந்தா. கையில் மாத்திரையை பெட்டியாக பிடிக்கிட்டா பாட்டில் தண்ணி பாட்டிலு கெட்டியமாக இருந்துச்சு. நான் படியில் வேகமாக என்னாலையும் நடக்க முடியாத சூழ்நிலை தான், மெல்ல படி ஏறினேன். என் பின்னாடியே ஏறிட்டு இருந்தா அந்த அம்மா. போயிட்டு ஏறிட்டு சரின்னுட்டு கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் நடந்த மனிதர்களையும் நான் பார்த்தேன், போயிட்டே இருந்தாங்க. சரின்னுட்டு போயிட்டே இருந்தோம். எப்படியா இருந்தாலும் ரயிலில் பிடிச்செல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாரி இருந்துச்சு, கொஞ்சம் மெதுவாக தான் நடந்தேன். என்ன பண்ணுறது, அப்படி தான் நடக்க வேண்டி இருந்துச்சு. நடந்து போய் ட்ரெயினை கிட்ட நெருங்கிட்டோம். கிடந்து பார்க்கும்போது நிறைய மனிதர்கள் மெதுவாக தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க எங்களை விட. ட்ரெயினுக்குள்ளே போய் ஏறி உட்காந்துட்டோம். உட்காந்த பிற்பாடு என்ன செஞ்சா, மாத்திரையை எடுத்தா கீழே விழுந்துட்டு. அந்த மாத்திரை மேலே உள்ளவன் டியூப் லைட் அவன் தூங்குறதுக்காக நிறுத்தி வச்சுருப்பான் போல் இருக்கு. நிறுத்தி வச்சவனை தேடின்னு இருட்டுக்குள்ளே தேடிகிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அவனை திட்டின பிற்பாடு டியூப் லைட்டை போட்ட உடனே நான் அவளை கூர்ந்து கவனித்தேன். எங்கே இருக்கா என்னன்னு பார்த்தேன். அவள் அப்படியே சாஞ்சிருந்தா. நான் செயினை பிடிச்சி வேகமாக எடுத்துட்டேன்.